ஸ்ரீபாரதியின் மன்னிப்பாயா ஆறுயிரே. அத்தியாயம் 33. அப்படி நடக்க நான் விடமாட்டேன். சுபலதாவின் நிலைமையை கண்டவர்கள் வாயடைத்து போனார்கள். உடல் முழுக்க சீரும் சர்க்கதியுமாக அவளின் முகம் பெயரைந்தது போல் வெளுத்து பயத்தில் காணப்பட்டது. இதை கண்டதும் தவித்த இதயங்கள் பல அங்கே. முதலில் ஓடி வந்தவன் பாலன் தான். ஐயோ சுபா, என்னாச்சுமா உனக்கு? ஏன் இப்படி இருக்க? என்னாச்சு சொல்லு என்று அவள் கைகளை பற்றி கொண்டு பதறினான். பின்னால் நின்று கொண்டிருந்த தயானந்துக்கு அதை பார்க்க பார்க்க மேலும் கோபம் அதிகரிக்க ஆரம்பித்தது. ஏற்கனவே பாலனை கண்டாலே பிடிக்கவில்லை தயானந்துக்கு. அதுவும் பாலனும் சுபாவும் பேச ஆரம்பித்தால் அவ்வளவுதான். அவனுக்கு என்னமோ தன்னுடைய முதல் கொள்ளை கொண்டு போவது போல் ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருந்தது. இப்பொழுதும் அந்த உணர்வு அவனை தொற்றி கொண்டது. பாலன் இதையெல்லாம் அறியாமல் சுபலதாவை நெருங்கி, சுபா சொல்லுமா, என்னடி ஆச்சு? எப்பவும் திருப்பி கீழே விழுந்தியா என்று பார்த்தவன் உடனேவே அவளை ஆராய ஆரம்பித்தான். அப்படி ஆராய்ந்தவனுக்கு முதலில் தென்பட்டது அவளின் கன்னத்தில் இருந்த கோடுகள் தான். அதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்து, ஐயோ சுபா, என்னாச்சு? உன் கண்ணும் இப்படி பழுத்து வீங்கியிருக்கு, அதுவும் 3 கோடு என்று சொன்னவன் அந்த கன்னத்தை மெல்ல வருடினான். அவனின் வருடலை பார்க்க பார்க்க தயானந்துக்கு மேலும் கோபம் ஏறிக்கொண்டே போனது. எப்படி நான் ஒருத்தன் இங்கே இருக்கேன், அதை கொஞ்சம் கூட கவனிக்காம இத்தனை பேர் முன்னாடியும் அவளோட கன்னத்தை இவன் இப்படி மென்மையா வருடறான், அவளும் காட்டி கொட்டு நிற்கிறாளே. இவ்வளவு நான் எச்சரித்த பின்னும் சுபாவுக்கு அந்த சீரியஸ்னஸே புரியலை. வரட்டும், இன்னொரு நேரம் வராமலா போகும் என்று மனதுக்குள் கருவ ஆரம்பித்தான் தயானந்தம். அந்த எரிச்சலின் மேல் கைப்பட்டதும், ப்ளீஸ் பாலன் என்று சொல்லி சுபாவும் என்னால் முடியலப்பா என்று மெல்ல முணுமுணுத்தாள். ஐயோ சுபா, என்ன ஆச்சுடி? இப்படியா அந்த வெறிநாய் உன் மேலே விழுந்தது என்று சொன்னாள். கவிதாவும் ஆமாம், அந்த வெறிநாய்ப்படுத்திய பாடுதான் இது என்று சுபாவும் சொல்ல பாலனுக்கு தூக்கி வாரி போட்டது. ஐயோ, வெறிநாயா? கடிச்சு வச்சிருச்சா? அப்போவா உடனேவே நம்ம டாக்டர்கிட்ட போகலாம், செப்டிக் ஆகிட போகிறது என்று பதறினான் பாலன். அவனின் பதற்றம் அங்கே இருந்தவர்கள் எல்லோரிடமும் தொற்றி கொண்டது. ஹனாவும் ஹாருவும் வந்திருப்பதை சுபா கவனிக்கவே இல்லை. ஹனாவின் கணவர் ஒரு கைதேர்ந்த மருத்துவர் என்பதால் ஹனா அவளது கணவரை பார்க்க அவரும் ஓடியே வந்து சுபாவை ஆராய ஆரம்பித்தார். இதுக்கு மெடிசின் கிரீம் எல்லாம் நம்ம போட்டா சரியா இருக்கும், ரொம்ப ஆழம் இல்லை, ஆனா நகம்தான் கீறின மாதிரி இருக்கு, இல்ல சதையே ஒரு மாதிரி என்று அவன் சொல்லிக்கொண்டே போக சுபா சடால் என்று முகத்தை திருப்பி கொண்டார். யுவா மேடம், ஒரு நிமிஷம் பா, என்னோட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல உனக்கு வேணுங்கிற மருந்து இருக்கான்னு பாக்குறேன் என்று சொல்லியவள் உள்ளே அவசரமாக ஓடி சென்று 2 நிமிடங்களில் ஒரு சின்ன பெட்டியுடன் வெளியே வந்தார். அது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட். அந்த கிட்டில் எல்லாம் இருந்தது. அதை திறந்து பார்த்தவன் அதிலிருந்து 2 மாத்திரைகளையும் ஒரு கிரீமையும் எடுத்து நீட்டினான். இந்த கிரீமை போட்டுக்கோங்க சிஸ்டர், இதை போட்டுண்டா உங்களுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். அப்புறம் இது 2 மெடிசின்ஸ். இது ஒன்று உங்களுக்கு செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக, இன்னொன்று பெயின் கில்லர். இது 2மே நல்லா கேட்கும் என்று சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் மேடம் என்று சொன்னால் கவிதாவும் பாலும். ஆனால் சுபா எதுவும் சொல்லாமல் தலையை மட்டும் லேசாக ஆட்டிவிட்டு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் என்று சொல்லிக்கொண்டு எதுவுமே பேசாமல் உள்ளே நுழைய சுபாவை பின்தொடர்ந்தால் கவிதா சுபாவை பின்தொடர்வதை சுபா அறிந்து கொள்ளவே இல்லை. உள்ளே சென்றதும் அவள் விம்ம ஆரம்பித்தாள். சொல்லுடி, என்னடி இப்படிலாம் அழற? நீ எப்படியோ போல இருக்க. 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் மாதிரி திருப்பி ஏதாவது? இல்லை, அதை விட மோசமாவா? இல்லடி, அந்த சம்பவத்திலேயே நீ ரொம்ப மனமுடிஞ்சு போய் இருந்த. இப்போ என்னடானா இப்படி நீ அழவே மாட்ட. சொல்லு, உண்மையை சொல்லு, என்ன நடந்தது? எனக்கு என்னமோ அந்த பக்கத்தில் தயானந்த் வந்ததை நான் கொஞ்சம் கூட விரும்பவே இல்லை. உன் பக்கத்தில் தயானந்த் நின்னதை பார்க்கும்பொழுது எனக்கு இன்னும் சந்தேகம் பலப்பட்டுக்கிட்டே போகிறது. எனக்கென்னமோ இந்த காரியம் அந்த தயானந்துல தான்னு தோணுறது.
அப்படித்தானே, உண்மையை சொல்லுடி என்று கவிதா படபடக்கும் பொழுதே உள்ளே இருந்து சுபலதாவின் தாயான கருணாகரியின் குரல் கேட்டது. கவி, வந்துட்டியா? சுபா எங்கம்மா? அவளும் வந்துட்டாளா என்று கேட்டாள். பாவம், அவளுக்கு தெரியாது சுபாவுக்கு நடந்தது எதுவுமே. வந்துட்டா அம்மா, நான் இந்தோ வரோம், மழையில கொஞ்சம் நனைஞ்சிட்டோம், இப்பவே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரோம் என்று அவசரமாக குரல் கொடுத்தவள் கவிதா தான். வாடியம் பின்னால என்று கடகட என்று சுபாவை இழுத்துக்கொண்டு பாத்ரூமில் ஓடியவள் கதவை தாளிட்டு கொண்டு, இப்போ சொல்லு, என்ன நடந்தது, உண்மையை சொல்லு என்று படபடக்க ஆரம்பித்தாள் கவிதா. தயானந்த் மாத்திரம் ஏதாவது ஒன்ன பண்ணியிருக்கட்டும், இருக்கு அவனுக்கு கச்சேரி, நான் இதை இப்படியே சும்மா விடமாட்டேன் என்று ஆரம்பித்தாள் கவிதா. சுபலதாவுக்கு நன்றாக தெரியும், அவளுக்கு ஓரளவு தயானந்தின் சுபாவம் பிடிபட ஆரம்பித்ததினால் இதை இப்பொழுது என்ன சொல்லி ஊதினாலும் அவன் மீண்டும் மீண்டும் நமக்கு தொந்தரவு தான் கொடுப்பான். அது மட்டும் இல்லை, பாலனும் இப்பொழுதுதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க ஆரம்பித்திருக்கிறான். அவ்வளோ பெரிய வேலை அவ்வளவு ஈஸியில் கிடைக்காதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். நல்ல சம்பளம், இன்னும் 2 வருஷம் நல்லா உழைச்சா பெரிய பதவிக்கே போகலான்ட்டு சொல்லிட்டு இருந்தான். என்னால் கெட்டு போகக்கூடாது என்று உறுதி எடுத்த சுபாவும், அதெல்லாம் இல்லடி, விடு, அப்புறம் நம்ம இதை பற்றி பேசிக்கலாம் என்று சொன்னவள் அவளின் உடைகளை களைய ஆரம்பித்தாள். வேறு மாற்று உடை கொண்டு வா கவி, நீ தான் அவ்வளவாக நினையலையே என்று சொல்லும்பொழுதே, அதுவும் சரிதான், நீ கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நான் இப்போ வரேன் என்று அவசரமாக ஓடியவள் சுபாவுக்கு மாற்று உடையை எடுத்துக்கொண்டு பாத்ரூமில் உள்ளே சென்று கதவை தாளிட்டு கொண்டு அதை நீட்டினாள். வேறு மாற்று உடை உடுத்தி கொள்ளும் பொழுது தயானந்த் அவளின் தோளில் பதித்த வடுவை கண்டுகொண்டு விட்டாள் கவிதாவும். ஐயோ, இது என்ன, பல்லெல்லாம் பதிஞ்சிருக்கு, தோல்ல இந்த இடத்துல பற்கள் பதிஞ்சிருக்கு, அடியே இது நாய் கடியா? இந்த நாய் உன் தோல்ல வந்து கடிக்கிற அளவுக்கு நீ என்னடி பண்ணின, மரியாதையா சொல்லு என்று சுபாவை பிடித்து உழுக்க ஆரம்பித்தாள் கவிதாவும். இதற்கு மேல் சுபாவினால் கவிதாவிடம் எதுவும் மறைக்க தோணவில்லை. கவிதாவை கட்டிக்கொண்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். முதல்ல அழறத நிறுத்து, என்ன நடந்ததுன்னு சொல்லு. எனக்கு என்னமோ என்னால் முடியலை, நீயா இப்போ உண்மையை சொல்கிறியா, இல்லை நான் நேராக போய் தயானந்த் கிட்ட என் பாணியில் கேட்குவான், மரியாதையாக சொல்லு என்று சொல்லவும் கவிதாவிடம் சுபா சொன்னாள், நான் எல்லாம் உன்கிட்ட சொல்கிறேன், ஆனால் நீ அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். என்ன? நீயாக அமைதியாக போ. உன்கிட்ட சொல்கிறத விட எனக்கு பாலன்ட்டு சில விஷயம் பேசணும், அதனால் பாலனை கொஞ்சம் வர சொல்லு என்று சொல்லும் பொழுதே சுபாவின் உடல் லேசாக நடுங்கி கொண்டிருந்தது. என்னால் முடியாது, இது யார் பண்ணினது சொல்லு, இது நீ சொல்கிற மாதிரி அது ஒரு வெறிநாயா இல்லை தயானந்தா, எனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும் என்று கவிதா கடுமையாக சொல்லும் பொழுது சுபாவின் மனசில் இரண்டும் ஒண்ணுதான், வெறிநாயும் ஒண்ணுதான், அவனும் ஒண்ணுதான். அவனுக்கு வெறிநாய்னு சொல்றதே பொருத்தமாக இருக்கும், என்னை பொறுத்த மட்டும். இப்போ நான் தயானந்துன்னு சொன்னா அவ்வளோதான், இங்க எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிடுவா கவி. அது மாத்திரம் இல்லை, அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சா ரொம்பவே பிரச்சனை ஆயிடும். அம்மா வந்த விருந்தாளிகள் யாருமே இங்கே இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டான்னா அது எத்தனை அசிங்கம். அது மாத்திரம் இல்லை, பாலனுக்கு எத்தனை தலைக்குனிவு. பாலன் எனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் சின்ன வயசுலேருந்தே நிறைய உழைச்சிருக்கான். அவன் இல்லாட்டினா நாங்கள் யாருமே இங்கே இல்லை. அப்படிப்பட்ட பாலன் எனக்காக வேற்று மனிதர்கள் முன்னால் தலை குனிஞ்சு நிற்பது எனக்கு பொறுக்காது என்று மனதுக்குள் தீர்மானம் பண்ணிய சுபலதா, வெறிநாய் தாண்டி மேலே விழுந்தது, அதனால தான் நான் பாலன்கிட்ட பேசணுங்கிறேன், தயவு செய்து நீ போய் பாலனை கூப்பிடு என்று சொல்லி கொண்டிருந்தாள். இது சுபலதாவுக்கும் கவிதாவுக்கும் ஒரு சிறிய தர்க்கமே நடந்து கொண்டிருந்தது. கவிதா அப்படி லேசில் கிளம்புவதாக இல்லை. அவள் மேற்கொண்டு கேள்விகள் கேட்க சுபலதாவும் அதற்கு ஏற்ற மாதிரியான பதில்கள் சொல்லி கொண்டிருந்தாள். இவ்வாறு இங்கு நீண்டு கொண்டே போயின்றிருந்த அதே வேளையில் அந்த பக்கம் பாலன் மிகவும் தவித்து கொண்டு அமர்ந்திருந்தான். பாலனுக்கு சுபலதாவுக்கு இப்படியானது என்ன ஏது என்று முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தவிப்பு மிகவும் அதிகமாக கொண்டே இருந்தது. நேரம் ஆக ஆக அவனுக்கு வேகம் அதிகரித்தது. எப்படியாவது போய் சுபலதாவிடம் கேட்க வேண்டும். ஆனால் உடனேவே போக முடியாது, மற்ற பெண்களும் இங்கே இருக்கிறார்கள்.
அவர்கள் முன்னால் நாம் சுதந்திரமாக வீட்டுக்குள் நுழையவும் முடியாது. என்னதான் இது நமது வீடாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நான் அந்நியன் என்றே எனக்கு உணர்வு தோன்றுகிறது என்று பாலன் தவித்துக்கொண்டு வாசலிலேயே அமர்ந்து கொண்டிருந்தான். கவிதாவாது சுபலதாவாது வர மாட்டார்களா என்ற ஏக்கத்துடன் எட்டி எட்டி பார்த்து கொண்டு. அதே வேளையில் பாலனின் வீட்டில் அங்கே ஆண்கள் எல்லோரும் கூடியிருந்தார்கள். தயானந்த் மிகவும் சொட்ட நினைந்திருப்பதால் பார்த்தசாரதி தயானந்திடம், தயா, இப்பதான்ப்பா உனக்கு காய்ச்சல் கொஞ்சம் விட்டுருக்கு, அதுக்குள்ள நீ மழையில இப்படி நினைஞ்சிட்டியே, வா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்போம் என்று சொல்லிவிட்டு தயானந்தை அழைத்து கொண்டு முன்னே சென்றான். சுபலதாவும் கவிதாவும் அந்த பக்கம் திரும்பியவுடன் பார்த்தசாரதி தயானந்தை அழைத்து கொண்டு இந்த பக்கம் திரும்பினான். ஆனால் பார்த்தசாரதியின் மனதில் 1000 கவலைகள் குடிகொண்டன. சுபா வரும்பொழுது தயானந்தும் கூட வந்தான். தயானந்தோட மனநிலை ஏற்கனவே சுபா மேல ஒரு மாதிரியாகத்தான் இருக்கு. சுபாவுக்கு இத மாதிரி திருப்பி கீழே விழுந்து அடிபட்டு இவ்வளவு தூரம் கன்னத்தில் அடிபட்டிருக்குன்னா அது ஒருவேளை தயானந்த பார்த்து பயந்து அவ ஓடும் பொழுதா, இல்லை தயானந்த் அவகிட்ட ஏதாவது வம்பு செய்தானா, இல்லை தயானந்த் என்று தெரியாமலேயே அவளுக்கு முதலில் நடந்ததா, என்ன என்றே புரியவில்லை. ஆனால் இதில் ஏதோ ஒரு விதத்தில் தயானந்த் சம்பந்தப்பட்டிருப்பதாகவே தோன்றுகிறது என்று பார்த்தசாரதி மனதுக்குள் நினைத்து கொண்டே தயானந்துக்கு வேண்டிய மாற்று உடைகளை அவனது பெட்டியில் இருந்து எடுக்க ஆரம்பித்தான். தயானந்த் பார்த்தசாரதி தனக்காக மாற்று உடைகள் எடுப்பதை பார்த்துவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் செய்ய பாத்ரூமில் நுழைந்தான். அங்கே அவனுக்காக காத்திருந்தான். தயானந்த் இருக்கும் அறைக்குள் பார்த்தசாரதியும் நிறைந்தான். என்னப்பா, இந்தா இதோ வச்சிருக்கேன் டவல், இது எல்லாம் நீ பார்த்து மாட்டிக்கோ என்று சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே தயானந்த் அவனின் சட்டையை கழட்ட தயானந்தின் மார்பில் சுபலதா ஏற்படுத்திய வடு மிகவும் ஆழமாக கண்ணி இருந்தது. அதே போல் 2-3 இடங்களில் லேசாக இரத்தம் துளி துளியாக கசிவதை கண்டதும் பார்த்தசாரதி அதிர்ந்தே போனான். ஐயோ தயா, இது என்ன, உன்னோட மார்பில் இப்படி இருக்கு, இது யார் பண்ணினது? சுபலதாவை கடிச்ச நாயி, சுபலதாவை துரத்திய அந்த வெறி நாய் உன்னையும் கடிச்சிருச்சா, இல்லை நீ சுபலதாவை காப்பாற்றும் பொழுது உனக்கு இது ஏற்பட்டதா என்று சொல்லிக்கொண்டு தயானந்தை அவசரமாக நெருங்கினான் பார்த்தசாரதி. ஏற்கனவே சுபலதாவின் செய்கையினால் கோபம் கொண்டிருந்த தயானந்த் தனது எச்சரிக்கையும் மீறி அவ்வளவு பேர் நடுவிலும் பாலன் சுபலதாவின் கன்னத்தை வருடியதை தாங்க முடியாம கொதித்து கொண்டிருந்த தயானந்த் சீர ஆரம்பித்தான். எல்லாம் இந்த வெறிநாய அந்த வெறிநாய் கடிச்சது என்று சொன்னான். இதை கேள்விப்பட்ட பார்த்தசாரதிக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு நிமிடம் மௌனம் அங்கே நிலவியது. தயா, என்னப்பா சொல்ற? அப்போ சுபலதா சொன்ன அந்த என்று சொல்லும் பொழுது தயானந்த் ஆமோதித்தான். ஆமாண்டா, அந்த வெறிநாயி நான் தான். என்ன வெறிநாயின்னு அங்கே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. கண்களெல்லாம் சிவக்க அவன் தனது உடைகளை கலைந்து மாற்று உடை அணிய ஆரம்பித்தான். ஐயோ, என்னடா சொல்லற? எதனால ஒன்ன அப்படி சுபா சொல்லணும்? வெறி நாயின்னு நீ என்ன பண்ணின சுபாவுக்கு அதை சொல்லு. நான் என்னவோ பண்ணிட்டு போறேன், அதை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் உனக்கு இல்லை என்று தயானந்தும் கோபமாக சொல்ல, இல்லை தயா, நீ சுபாவுக்கு ஏதாவது தீங்கு பண்ணினியா? சுபாவை அடையிறதுக்கு ஏற்கனவே நீ சுபாவின் மேலே வேறு ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கங்கிறது எனக்கு வந்த நாள் முதலே தெரியும் என்று பார்த்தசாரதி பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே, தெரியும் தானே, அப்புறம் என்ன நியாயத்துக்கு பேச வந்துட்ட என்று அலட்சியமாக தயானந்த் சொன்னான். இல்லை தயா, நீ இப்படியெல்லாம் கிடையாது, நீ அப்படி இப்படி இருக்கிறவன் தான். ஆனால் உன்னை விரும்பி உன்கிட்ட வர்ற பெண்கள் கூட தான் நீ இருப்பையே தவிர உல்லாசமாக நீயாக ஒரு பெண்ணை வேட்டையாடினது கிடையவே கிடையாது. ஆமாம், நான் வேட்டையாடத்துக்கு தான் இங்கே வந்திருக்கேன். இந்த வெறிநாயி சுபாவை வேட்டையாடாமல் விடாது, நல்ல எழுதி வச்சுக்கோ என்று சொன்னான் தயானந்தும்.
வேண்டாம் தயா, உன்னோட பேச்சு உன்னோட செய்கை எல்லாமே மாறிக்கிட்டே போகுது. இது எல்லாம் அந்த சகவாச தோஷம்னு நினைக்கிறேன். என்ன சகவாச தோஷம்? உனக்கே தெரியும். என்ன சகவாச தோஷம் என்ற அலட்சியமாக கேட்டபடி தயானந்த் தனது சட்டையில் பட்டனை போட ஆரம்பித்தான் ஒவ்வொன்றாக. தயா, உனக்கு தெரியாத மாதிரி பேசாத. கருணாகரன் தான் பார்க்குற பெண்ணு, தனக்கு பிடிச்ச பொண்ணு, வேணுங்கிற பொண்ணு, வேண்டாத பொண்ணு எல்லாரையும் வேட்டையாடி அவங்கள வாழ்வை சீரழிக்கக்கூடியவன். நீ அப்படிப்பட்டவன் கிடையாது இந்த விஷயத்தில் இன்னி வரைக்கும். அதனால நீ அப்படி மாறிடாத. அவன் கூட சேர்ந்து நான் யார் சகவாசம் சொல்கிறது? உனக்கே நான் கருணாகரனை தான் சொல்கிறேன்னு நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு ஏன் நீ கேட்குற என்று பார்த்தசாரதியும் விடாமல் பேசிக்கொண்டிருந்தான் தயானந்திடம். நீ என்ன தான் சொல்லு, 1000 தான் சொல்லு, கருணா மாதிரின்னு சொல்லு, இல்லை கருணாவிட மேலன்ட்டு சொல்லு, ஆனால் அந்த சுபாவை நான் விடறதா இல்லை. இது தீர்மானமாக நான் உன்கிட்ட சொல்லிட்டேன் என்று தயானந்த் கொஞ்சம் கூட ஒரு வெட்கம், மானம், சூடு எதுவும் இல்லாமலும் எதை பற்றியும் லட்சியம் செய்யாமல் அலட்சியமாக தனது முடிவை சொன்னான். நீ அப்படி சுபாவுக்கு நடந்தேன்னா அப்படி நடக்க நான் விடவே மாட்டேன் என்று பார்த்தசாரதியும் சொன்னான். ஓ, சுபாவுக்கு என்ன புது பாடிகார்டா, பாதுகாவலனா என்று நக்கலடிக்க ஆரம்பித்தான் தயானந்த். அப்படியும் வச்சுக்கோ, எப்படியும் வச்சுக்கோ என்று கேட்டான் தயானந்த் பார்த்தசாரதி ஏக்கு. பார்த்தசாரதியும் விடுவதாக இல்லை. இதோ பார் தயா, நம்மளை மதித்து அவங்க வீட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட நம்ம முன்ன பின்ன யாரு என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் நமக்கும் இடம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். நீ எப்போலேருந்து இவ்வளவு கீழ்த்தரமாக மாற ஆரம்பிச்சதையா? வேண்டாம், இது எதுவுமே வேண்டாம், சொன்னா கேளு, விட்டுடு என்று பார்த்தசாரதி தயானந்திடம் கெஞ்ச ஆரம்பித்தான். நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நான் கேட்க மாட்டேன்னா அந்த சுபா எனக்கு வேணும், எனக்கு மட்டும்தான், அவை என் கிட்டத்தான் இருந்தாகணும் என்று அழுத்தி ஆணித்தரமாக பேச ஆரம்பித்தான் தயானந்த். அப்படி வேணும்னாக்க இது அவங்க வீடு தானே, போய் பெரியவங்க கிட்ட நீ பெண் கேளு, உன் கூட நான் இருக்கேன். ஏற்கனவே உங்கள் அம்மா உன் அப்பாவும் நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீ யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் அவ தான் என் மருமகன்னு உங்கள் அம்மா இதோட கோடி தடவை சொல்லியாச்சு. அதனால நீ தாராளமாக சுபாவை பெண்ணு கேளு. இப்போவே நான் உன் கூட இருந்து உனக்கும் அவளுக்கும் கல்யாணத்துக்கு கூடியது எல்லாம் நான் பேசுகிறேன் என்று பார்த்தசாரதி மிகவும் மிகவும் அமைதியாக தயானந்துக்கு எடுத்து கூறி கொண்டிருந்தான். புல்ஷிட், கல்யாணம், அதுவும் இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறவன் நடக்காத காரியம் என்று அலட்சியமாக சிரித்தான் தயானந்தும். தயா, இவளை கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன், ஆனால் இவ தான் உனக்கு வேணும், இவ உனக்கு தான் வேணும் அப்படின்னு ஆணித்தரமாக பேசிகிட்டு இருக்க. இது என்ன விதத்தில்ப்பா நியாயம்? அது அப்படித்தான். நான் இவளை கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன், இவ வேற யாரையும் கல்யாணம் பண்ண நான் விடவும் மாட்டேன். இவ என் ஒருத்தனுக்கு தான், இவளை நான் விடவே மாட்டேன் என்று தயானந்த் மீண்டும் கோபத்தில் பேச ஆரம்பித்தான். இது எதுவும் பார்த்தசாரதிக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. தயா, நீ என்ன வேணாலும் சொல்லு, ஒரு பெண்ணோட வாழ்க்கையை சீரழிக்கிற உரிமை நம்ம யாருக்குமே கிடையாது. அப்படி சுபா உனக்கு என்னப்பா தீங்கு செய்தா? உன்னோட சொத்தை எடுத்துட்டாளா, இல்லை உன்னை கொலை பண்ண வந்துட்டாளா, இல்லை உன் குடும்பத்தில் யாருக்காவது தீங்கு செய்தாளா? அட, குடும்பத்தை விடு, உனக்கே தீங்கு செய்தாளா? எதுவுமே செய்யலையே. அப்படி இருக்கிறவ மேலே ஏன் உனக்கு இத்தனை காட்டம், இத்தனை இது? அவ ரொம்ப நல்லத, விட்டுரு தயா என்று பார்த்தசாரதி சொல்லவும்,
என்னடா பெரிய நல்லவ, அவ எனக்கு தீங்கு செய்யத்தான் செஞ்சிருக்கா, என்னை விட்டுட்டு அந்த பாலம் பைய பின்னாடி சுத்தரா. அவனை விட எனக்கு படிப்பு, அழகு, அந்தஸ்து, பணம், அறிவு எல்லாமே ஜாஸ்தி. ஒன்றுமே இல்லாதவன் அந்த பாலன். அவன் கூட நட்ட நடு ரோட்டில் இன்னைக்கு காலையில் கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறான். காலையில் தான் அப்படி இருக்கான்னா அதை நீ செய்யக்கூடாது, எனக்கு பிடிக்கலன்னு நான் எடுத்து வேற சொல்லியிருக்கேன். இப்போ அதையும் மீறி அந்த பாலம் பைய இத்தனை பேர் முன்னாடி அவ கண்ணத்தை தடவி கொடுக்கறான். இவனும் கொஞ்சம் கூட வெக்கமில்லாம தன்னோட கண்ணத்தை அவன்கிட்ட காட்டிக்கிட்டு நிற்கிறான். இதையெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தன் இங்க சும்மா இருப்பேன்னு நினைச்சாலா? நடக்கவே நடக்காது என்று அடிப்பட்ட புலி போல் உரும்பினான் தயானந்தும். தயா, நீ பண்றது ரொம்ப தப்பு. இது அவங்க குடும்ப விஷயம். உன்னால தான் சுபாவுக்கு அத்தனை பெரிய தீங்கு. நீ என்ன பண்ணின? அவளோட கைய புண்படுத்தின, அவளை வேண்டாம வம்பு கேழ்த்த. இப்போவும் நீ அவளை ஏதோ பண்ணிருக்க. அவ கண்ணத்துல அவ்வளவு அட்டமாக நீ அரைஞ்சிருக்கன்னு எனக்கு தோணுறது. அதோட வலியும் எரிச்சலும் அது கண்ணி போய் இருக்கிறது. அவ நீ பண்ணினன்ட்டு சொல்லலை, ஒரு நாய் மேல அவ பழிய போடுற. ஆமாண்டா, அவ என்ன சொன்னா? வெறி நாய் சொறி நாய்ங்கிறாள்ல. அவ என்ன சொன்னா? வெறி நாய்னு சொன்னால. அந்த வெறி நாய் நான் தானே. என்னத்தானே அவ அப்படி சொன்னா? அந்த வெறி நாய் மேலே விழுந்து கொதரும் கடிக்கும் பொழுது அது எப்படி இருக்குங்கிறத அவ தெரிஞ்சிக்க வேண்டாமா? அது அவ அனுபவிக்க வேண்டாமா? அப்படி அவளை நான் அனுபவிக்க வைக்கிறேன் என்று சொல்லி பயங்கரமாக கண்கள் சிவந்து உருமினான் தயானந்தும். இல்லை தயா, நீ போகிற வழி சரியில்லை, நீ பேசுறது சரியில்லை, உன் முடிவு இதுதானா என்று ஆணித்தரமாக கேட்டான் பார்த்தசாரதி. நீ எத்தனை தடவை சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, என் முடிவு இதுதான். இந்த முடிவில் கொஞ்சம் மாற்றம் பண்ணிக்கோ. சுபாவை ஒன்னவளா மாக்கிக்கோ. அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. கட்டாயமாக அவளோட குணத்தினால உன்னோட இந்த குணமும் மாறும். நீயும் நல்லா இருப்ப, உன் கூட இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. நான் சொல்றத கேளு, இது உன்னோட முடிவான முடிவுன்னு வச்சுக்கோ என்று பார்த்தசாரதி சொல்லவும், என் முடிவை தீர்மானிக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஏது திடீர்னு என்னை விட்டுட்டு அந்த சுபா மேல உனக்கு அத்தனை பாசம் என்று அவனை பார்த்து நக்கலாக கேட்டான் தயானந்தும். பார்த்தசாரதியும், ஆமாம்ப்பா, பாசம்தான். காரணம், வந்தது முதல் பார்த்தான்னா பார்த்தான்னா பார்த்தான்னான்னு அண்ணாங்கிற உறவை சொல்லி என்னை அழைக்கிறா. இதை மாதிரி யாரும் என்னை இதுக்கு முன்னாடி அழைச்சது இல்லைப்பா. அதே மாதிரி நான் இருக்கும் இடத்துலையும் என்னை யாரும் அண்ணான்னு கூப்பிடலை. அதனால முதல்ல என்னை ஒருத்தி அண்ணான்னு கூப்பிட்டதுனால அந்த அண்ணன் பாசம் எனக்கு அவ மேலே என்று தயானந்திடம் பார்த்தசாரதி சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே தயானந்துக்கு, ஓ, அப்போ உன்னோட தங்கச்சிய இந்த தயானந்த் என்ன வேணாலும் செய்யலாம்ல, அந்த முடிவு என்கிட்ட இருக்கே என்று வக்கரமாக கண்ணடித்தான் தயானந்தும். சி, என்ன மாதிரி பேசுற தயா? இந்த மாதிரி புத்தி உனக்கு எப்போ வந்தது? யார்கிட்ட சேர சேர இப்படி நீ கீழ்த்தரமாக போய்கொண்டே இருக்க? உன் புத்தி இப்படி கீழா இருக்குன்ட்டு அவனோட அம்மாவும் அப்பாவும் தெரிஞ்சதுன்னா எத்தனை வேதனைப்படுவாங்க. வேண்டாந்தையா என்று பார்த்தசாரதி எவ்வளவோ எடுத்து சொல்லி கொண்டே இருந்தான். இது எதையும் காதில் வாங்கிக் கொள்ள தயாராக இல்லை தயானந்தும். இதனால் தயானந்துக்கும் பார்த்தசாரதிக்கும் பேச்சு வலுப்பற்று கொண்டே போனது. இருவருக்கும் கருத்து வேறுபாடு பெருசாகி கொண்டே போனது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தசாரதி தயானந்திடம், தயா, நீ என்ன வேணாலும் முயற்சி பண்ணு, ஆனா என்னை தாண்டி சுபா மேல உன்னோட நகம் கூட படாம நான் பார்த்துப்பேன். இது என்னோட உறுதிமொழி, அவளுக்கு நான் கொடுக்கறேன் அண்ணனாக என்று பார்த்தசாரதி சொல்லும் பொழுது தயானந்த் பலமாக சிரித்தான். பார்த்தா, உன்னோட சாப்பாடு, உன்னோட இருப்பு, ஏன் உன்னோட அடுத்த வேலை சோறுக்கூடிய நிலைமையே என்னோட பேச்சுக்கும் என்னோட சொல்லுக்கும் எனக்கு கீழே கட்டுப்பட்டு நீ நிற்கிறதங்கிறத மறந்து பேசுறியா என்று கேட்டான். மறக்கலை
தயா, நல்லா நினைவு வச்சு தான் பேசுகிறேன். இதனால நீ என்னை வேலையிலேருந்து தூக்கினாலும் சரி, இல்லை எவ்வளவு இழிவுபடுத்தினாலும் சரி, ஐ டோன்ட் கேர். ஐ வாண்ட் சுபா சிஸ்டர் டு பி சேஃப் என்று சொன்னான் பார்த்தசாரதியும். தயானந்துக்கு இது ஒரு சேலஞ்சாகப்பட்டது. பார்க்கலாமா, நீ இருக்கும் பொழுதே இங்கேருந்து நான் கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோட நகம் நான் முழுமையாக அந்த சுபாவை எம்பசமாக்குறேனா இல்லையான்னு பார்ப்போம் என்று தயானந்த் சவால் விடவும், பார்த்தசாரதியும் இந்த சவாலை நான் ஏற்றுக்கிறேன், பார்க்கலாம் நீ சொன்னது நடக்கிறதா இல்லை நான் சொல்றது நடக்கிறதான்ட்டு என்று சொல்லி பார்த்தசாரதியும் தயானந்தை எதிர்த்து கொண்டு நின்றான். பெட்டு பார்த்தா என்று தயானந்த் சொல்லவும், அதுதானே பார்த்தேன், என்னடா இன்னும் பெட்டு கட்டலையேன்னு. அதான் நீ பெட்டு கட்டிட்டல்ல, சரி உன்னோட பெட்டை நான் ஏற்றுக்கிறேன், என்ன பெட்டு என்று பார்த்தசாரதி சொல்லவும், ஒருவேளை நீ இதில் தோத்துட்டேன்னா, ஒருவேளை நீ இதில் கட்டாயமாக தோற்கத்தான் போகிற, அப்படி நீ தோத்துட்டேன்னா உடனேவே உன் ஜாப் ரிசைன் பண்ணணும், ரிசைன் பண்ணிட்டு நீ உடனேவே குடும்பத்தை விட்டு வெளியேறணும் என்று தயானந்த் கடுமையாக சொன்னான். பார்த்தசாரதிக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது. ஆனாலும் அவனும் இதற்கு சளைக்கவில்லை. இதோ பார் தயா, நான் வேணா ஜாபை ரிசைன் பண்ணுவேன், ஆனால் குடும்பத்தை விட்டு வெளியில் போக சொல்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. அது வேற ஒரு விஷயம் சம்பந்தப்பட்டது. அந்த சம்பந்தப்பட்ட ஆள் சொல்லும் வரை என்னதான் பண்ணினாலும் நான் இந்த குடும்பத்தில் தான் இருப்பேன் என்று சொன்னான் பார்த்தசாரதியும். அதுதானே, அப்போ கருணா சொல்றது நிஜம்தான். நீ இங்கே சொத்துலேருந்து எத்தனை இதை பிடுங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்க. இளவு காத்த கிளியாக மாறப்போகிறது, வேணா பார்த்துக்கோ. ஒரு சல்லி பைசா கொடுக்கக்கூடாதுன்ட்டு கருணா சொல்லிக்கிட்டே இருப்பான். நான் இப்போ கருணாவோட செட்டு தான். கருணாக்கு ஒன்றை பிடிக்கலை, அதனால இன்னிலிருந்து எனக்கும் ஒன்றை பிடிக்காது என்று சொன்னான் பார்த்தசாரதியிடம் தயானந்தும். பார்த்தசாரதி சிரித்து கொண்டேன். பரவாயில்லை தயா, நீ எத்தனையோ எனக்காக என்னை பிடிச்ச மாதிரி நடிச்சிட்டே இருந்திருக்கங்கிறது எனக்கும் தெரியும். என்ன இருந்தாலும் உனக்கு கருணாகரன் தான் மேல். காரணம், கருணா உனக்கு நெருங்கிய உறவு, நான் அப்படி ஒன்றும் உறவு இல்லையே. அதனால நீ என்னை தூக்கி போடுறதில்ல ஒரு கஷ்டமும் உனக்கு இல்லை, எனக்கும் இல்லை. இத்தனை வருஷம் நீ என் கூட இருந்ததே உங்கள் அப்பாவோட சொல்லுக்காகத்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும் தயா. அதனால பரவாயில்லை, தாராளமாக நீ என்னை தூக்கி போட்டுக்கோ. ஆனால் நான் உன்னை என்னை நண்பனாகத்தான் நினைக்கிறேன். நீ என்னை எதிரியாக நினைச்சானா அது உன்னோட பாடு, நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ. ஆனால் நான் சொன்னது தான் என்று சொல்லிவிட்டு பார்த்தசாரதி அந்த கதவை திறந்து கொண்டு அறையை விட்டு வெளியே வரும்பொழுது நின்று மீண்டும் தயானந்தை திருப்பி பார்த்து, நல்லா பார்த்துக்கோ தயா, அப்படி நீ நினைக்கிற மாதிரி சுபாவை கேவலப்படுத்தி சுபாவை சிதைக்க நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். நீ உன்னோட மனசு போல அப்படி நடக்க நான் விடவே மாட்டேன். பார்த்துக்கலாம் உனக்கும் எனக்கும். ஆனால் நீ ஒன்று மறந்துட்டே தயா என்று சொன்னான். நான் என்ன மறந்தேன் என்று தயா கேட்கவும், பெட்டுனா ரெண்டு பக்கத்துலேயும் இருக்கணும்ல. உன்னோட பெட்டை நான் ஏற்றுக்கிட்டேன், என்னோட பெட்டை நீ ஏற்றுண்டு தானே ஆகணும் என்று சொன்னான் பார்த்தசாரதியும். கரெக்ட் பாயிண்ட். நான் இதிலெல்லாம் எப்பொழுதும் நேர்மையாக இருக்கக்கூடியவன்னு உனக்கு நல்லாவே தெரியும். சொல்லு, ஒருவேளை நான் தோக்க மாட்டேன், அப்படியே ஒருவேளை இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னால் சுபாவை நான் சுபாவை நான் அனுபவிக்கலைன்னா நான் என்ன செய்யணும் என்று கேட்டான் தயானந்தும் பார்த்தசாரதியிடம். ஒருவேளை நீ தோத்துட்டனா என்ன பண்ணணுங்கிறத நான் என்னோட எம்டி முன்னாடி நான் கேட்குறேன், நீ அங்கே பதில் சொல்லு. நான் கேட்கறது எப்போ வேணாலும் இருக்கலாம், ஆனால் இது உனக்கும் எனக்கும் உண்டான ஒரு போட்டி. அது இன்னிக்கே தான் கேட்கணும், நாளைக்கு தான் கேட்கணுங்கிறது கிடையாது. இந்த வரம் இப்படியே இருக்கட்டும். நீ தோக்கத்தான் போகிற,
நீ தோத்ததுக்கு நான் எம்டி முன்னாடி கேட்கறதுக்கு நீ அப்போ சரின்னு சொல்லித்தான் ஆகணும். தாராளமாக இப்படி ஒரு பெட்டு நடந்ததுன்னு நீ சொல்லியே கேட்டாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நான் உன்னோட எம்டி முன்னாடி நான் ஒத்துக்கிறேன், நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்கறேன் என்று தயானந்த் சொல்லவும், ரொம்ப நன்றி தயா, பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு ஆங்காரமாக வெளியே சென்றான் பார்த்தசாரதியும். பார்த்தசாரதியின் மனம் முழுக்க அக்னி எரிந்து கொண்டிருந்தது. இவ்வளவு கீழ்த்தரமாக இந்த தயானந்த் ஆவான் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லையே என்று மனதில் வெதும்பிக் கொண்டிருக்கும் அதே வேளையில் சுபாவின் அருகில் அவளை பாதி அணைத்தபடி அமர்ந்து கொண்டிருந்தான் பாலன். சுபாம்மா, உன்னை பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்கு. என்னடி ஆச்சு? எங்கெல்லாண்டி அடி? கண்ணத்தை மாத்திரம் காட்டின, தெரியறது கீழே விழுந்திருப்ப, கையில் காலில் எங்கேயாவது அடிபட்டிருக்கா? காட்டி தொலை என்று பாலன் அதட்டி கொண்டிருக்கும் பொழுதே சுபா தனது பாவாடையை மெல்ல தூக்கி முட்டுவரை காட்டலானான். அங்கே பலத்த அடிபட்டிருந்தது. ஐயோ சுபா, என்னடி இது இப்படி இருக்கு என்று பாலன் பதறிய போது, பாலன், இது பற்றி கவிதாவுக்கு கூட தெரியக்கூடாது. கவிதா ஏற்கனவே கோபமாக இருக்கா. ஆனால் என் மனசில் உள்ளதை உன்கிட்ட நான் கட்டாயம் சொல்லியே ஆகணும் பாலன் என்று சொன்ன சும்பா லேசாக விசும்பினாள். ஐயோ அழாதம்மா, சொல்லு, என்னதான் ஆச்சு உனக்கு? என்னதான் ஆச்சு? அந்த நாய் உன் மேலே விழுந்து கதறியதா? அதனால நீ பயந்து போயிட்டியா? விட்டு தள்ளு சுபா, வேற எங்கேயாவது கடிச்சிருந்ததா? உடனேவே நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். சொல்லு, உனக்கு நான் இருக்கேன், சொல்லுமா என்று பதறி கேட்டுக்கொண்டிருந்தான் பாலனும். நாய் என்னமோ மேலே பரண்டினது வாஸ்தவம்தான். ஆனால் எனக்கு அத்தனை பெரிய சேதாரம் இல்லை. நாய்க்கும் ஒரு சேதாரத்தை கொடுத்து தான் அனுப்பியிருக்கேன். நான் பேச வந்த விஷயமே வேற பாலன், நீங்கள் கொஞ்சம் கேட்கணும். சொல்லுமா, என்ன? இல்லை, என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அன்னைக்கு நான் சொல்லும்போது அன்னைக்கு நான் சொன்ன அதே மாதிரி இன்றைக்கும் என் மனசில் ரொம்ப படபடப்பு. ஏதோ நடக்கக்கூடாத ஒரு செய்கை நம்மளை நோக்கி வர்ற மாதிரியாகவே இருக்குது. அந்த விபத்து வந்துடாமல் இருக்கணும்னு என் உள் மனசு ரொம்ப அடிச்சுக்கிறது பாலன். அதனால நாளையிலேருந்து நான் வரல, என்ன நீங்கள் விட்டுருங்களேன் என்று பாலனிடம் சுபலதா கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே, அது எப்படிமா முடியும்? யுவா மேடம் முழுக்க முழுக்க உன்னையே நம்பி இருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, யுவா மேடத்தோட பசங்களும் உன்னை தான் சார்ந்திருக்காங்க. உன்னை பார்க்கணுன்னு 2 பேரும் தவிச்சிட்ருக்காங்க. நீ வந்ததும் தான் பண்ண முடியும். நீ ஏன்னா நீ வந்தா தான் அவங்க மனசு ஆறுதல் அடையும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை உனக்கு பலம் ஜாஸ்தியாக வர முடியாமல் இருந்ததுன்னா பரவாயில்லை, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நீ இல்லாமல் உன்னை இந்த கோலத்தில் இப்படி விட்டுட்டு போகிறதுக்கும் எனக்கு மனசும் வராதுடி என்று பாலன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே சுபா, அப்படின்னா எனக்கு இந்த பயம் போகனா? எனக்கு ஏதோ ஒன்று வரும் போல இருக்கே. என் மனசில் சொல்கிறது நடந்துரும்னு உனக்கே தெரியாதா? ஏதோ ஒரு விபத்து பாலன் நம்ம குடும்பத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கு என்று கதறினாள் சுபலதாவும். அப்படி நடக்க நான் விடவே மாட்டேன், இது சத்தியம் என்று பாலன் சொன்னவன், எது நடந்தாலும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் சுபா, அது மாத்திரம் நீ நினச்சிக்கோ. எந்த இடத்துலையும் என்னை தவிக்க மட்டும் விட்டுறாத பாலன் என்று சுபா தேம்ப ஆரம்பிக்கும் பொழுது, சத்தியமாக சொல்கிறேன் சுபா, நான் உன்னை தவிக்க விடவே மாட்டேன். உன் கூடையே நீ எடுக்கிற எல்லா முடிவுக்கும், நீ எந்த பாதையில் போனாலும், நீ எங்கே இருந்தாலும், எப்படி இருந்தாலும் உன்னை நான் விடவே மாட்டேன். இது என்னோட சத்தியம்மா என்று பாலனும் சுபாவுக்கு சத்தியம் செய்து கொண்டிருந்தான். பாலனின் சத்தியம் நிறைவேறியதா? அவன் சுபாவிடம் எப்பொழுதுமே நின்று கொண்டிருந்தானா அல்லது தயானந்தின் வெறித்தனம் நிறைவேறியதா? அடுத்த அத்தியாயத்தில் பொறுத்திருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம்.